பர்கினா ஃபாசோ சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க இந்த அரசியல் சதுரங்கம் சார்ந்து நடத்துற காய் நகர்த்தல் இருக்குல்ல, சூப்பரா எக்ஸிக்யூட் ஆகுது. உதாரணத்துக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட பர்கினா ஃபாசோவோட அதிபர் இப்ராஹிம் ட்ரவோர் இருக்கார்ல, நல்ல நட்புறவு வச்சிருக்காப்ல. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் சார்ந்து பல விஷயங்களை ரஷ்யா பர்கினா ஃபாசோவுக்கு பண்ணி கொடுக்க போகுது. இவர் மேல இருக்க மரியாதையின் காரணமா புட்டின் அவர்கள் இதை ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் சார்ந்தும் இந்த பர்கினா ஃபாசோவுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை வழங்குறதுக்கும் ரஷ்யா தயாரா இருக்கு. ஸோ ரஷ்யா பர்கினா ஃபாசோ வசமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டர்க்கி. டர்க்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸுக்கு பேர் போன நாடு. அவங்க இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, அதை பர்கினா ஃபாசோவோட ஷேர் பண்றது சார்ந்து அக்ரிமெண்ட்டை கிட்டத்தட்ட பேசி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டர்க்கியும் பர்கினா ஃபாசோ வசம். இன்னொரு பக்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானையும் தன் பக்கம் திருப்பியிருக்காங்க. ஸோ ஈரானும் பர்கினா ஃபாசோவுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போன்ற மாதிரி அந்த நாட்டு அதிபரை வாக்குறுதி வழங்கியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? இது எவ்வளோ பெரிய மூவ் தெரியுதாங்க உங்களுக்கு? அதாவது ஒரே ஒரு நாடை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம்னாக்கா, நாளைக்கு அந்த ஒரு நாட்டை பகைச்சிக்கிட்டா நம்ம ஜீரோ, நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இதுவே டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம் பாருங்க. நிறைய தரப்புகள் ஆப்ஷன்ஸை நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு ஒருத்தர் இல்லைனா கூட இன்னொருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. இது போல விஷயத்தை நோக்கி தான் பர்கினா ஃபாசோ சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ஃபாரின் மொனோபோலி இருக்குல்ல, இதுக்கான முற்றுப்புள்ளியை வச்சே தீரணுன்றதுல பர்கினா ஃபாசோ அரசு அவ்வளோ தெளிவாக இருக்காங்க.